உள்ளூர் கோயிலா இருந்தா கூட பரவாயில்ல, வெளியூருக்குள்ள எங்கேயும் போக வேண்டாம். நீ கூட சாயந்தரம் தர்மா வந்ததும் கார் எடுத்துட்டு போயிட்டு வா. சரி. கல்யாணம் என் நிலைமை யாருக்குமே வரக்கூடாது. ஒரு தாலி எடுக்க கூட போக முடியல. ஜோதி கூட வரணும்னு மாப்பிள்ள ஆசைப்படுறாரு. அதுக்கு கூட வழி இல்லை. இங்க யாருமே விட மாட்டேங்கிறாங்க. நீதான் ஏதாவது ஒரு வழி காட்டணும். ஏத்தா ஜோதி பாட்டி, உன் கல்யாணத்துக்கு உன் கூட படிச்சவங்க எம்பிட்டு பேர் வருவாங்க? சொன்னா ஒரு பட்டாளமே கிளம்பி வரும். ஆனா நான் தான் யார்கிட்டயுமே சொல்லல. ஏத்தா நல்ல விஷயம் தானே, 4 பேருக்கு சொல்லணும்ல. ஜோதி ஜோதி கொஞ்சம் நகைக்கடை வரைக்கும் போயிட்டு வரியா? ஏமா? என் தாலி செயின் பிரிஞ்சிருச்சு. நீ கொஞ்சம் போய் இத நகைக்கடையில கொடுத்தா அவங்க பத்த வச்சு கொடுத்துருவாங்க. நீ கொஞ்சம் உடனே கிளம்பி போயிட்டு வரியா? நான் நகைக்கடையில கூட போன் பண்ணி சொல்லிட்டேன். சரிங்கம்மா. ஏத்தா சீதாலட்சுமி,
தாலி செயின் எப்ப பிரிஞ்சுது, எப்படி பிரிஞ்சுது? என்னவோ சர்வ சாதாரணமா சொல்ற. இல்லத்த, ஏற்கனவே கொஞ்சம் கொஞ்சமா பிரிஞ்சு போய் இன்னைக்கு மொத்தமா கட்டாகிற நிலைமைக்கு வந்துருச்சு. நல்ல வேளை நான் பாத்துட்டேன். சரி, கொடுத்து விடு. ஜாக்கிரதை. அத்தை, எதுக்கு ஜோதி அனுப்புறீங்க? கொடுங்க அத்தை, நான் கொண்டு போறேன். இல்ல சித்ரா, ஜோதியை கொண்டு போட்டுமே. தர்மா வேற வருவான். அவன் வரும்போது நீ இங்க இருந்தாதான் நல்லா இருக்கும். ஜோதியே போயிட்டு வரட்டும். ஐயோ அத்தை, அவர் சாயங்காலம் தான் வருவேன்னு சொல்லிட்டு போயிருக்காரு. கொடுங்க அத்தை, நான் போறேன். ஜோதியை எடுத்துட்டு போட்டோம். அப்பதானே இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவளால கத்துக்க முடியும். சரி, ஒண்ணு பண்ணலாம். நான் வேணா கூட போறேன். 2 பேரும் போயிட்டு வரோமே. இல்ல சித்ரா, வேண்டாமே. சீதாலட்சுமி, அதே அம்புட்டு தூரம் சித்ரா சொல்றாள்ல, கூட போயிட்டு வரட்டும். அதுவும் இல்லாம நகையோட தனியா போயிட்டு வர வேண்டாம், நல்லது இல்ல. கூட போயிட்டு வரட்டு விடு. சரிங்க அத்தை. சித்ரா, நீ கூட போயிட்டு வா. சரிங்க பாட்டி, கொடுங்க அத்தை. சரி, நாங்க போயிட்டு வரோம். சூதானமா போயிட்டு வாங்க. எப்படி பெருசா இருக்குடா அந்த கடை. ஆத்தி வாங்கம்மா. வணக்கம். என்ன பாக்குறீங்க? சில்வரா கோல்டா? கோல்டு. எந்த மாதிரி? தாலியும் சரடும் பாக்க. தாலியா? ஆமா. நேரா அங்க போங்கம்மா. சரிங்கம்மா. வாமா. வாடா. வாங்க மேடம். என்ன பாக்குறீங்க? மாங்கல்யம் பார்க்கணும். எந்த மாதிரி பாக்குறீங்க? கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, இன்னும் 2 பேர் வரணும். அவங்க வந்ததுக்கு அப்புறமா பாருங்க. சரிங்க மேடம். அது வரைக்கும் டீ காஃபி ஏதாவது குடிக்கிறீங்களா? அதே வேணாம். ஓகே சார். இந்த உட்காரு. நீ உட்காரு. என்னடா ஜோதி இன்னும் வரலையே? வருவாமா. சீதா தான் பண்றா. ஹலோ ஜெயா. ஏய், எங்கடி இருக்க? நான் வீட்ல தாண்டி இருக்கேன். என்னது, வீட்லயா? இன்னும் கிளம்பலையா? நான் வரல, ஜோதி தான் வரா. ஜோதி வராளா? சரி சரி, அப்போ ஓகே. ரொம்ப சந்தோஷப்படாத, கூடவே ஒரு பிரச்சனையும் வருது. ஏய், என்னடி சொல்ற? கூட என் மருமக சித்ராவும் வரா. அவ ஒருத்தி போதும் மொத்த பிரச்சனையும் கிளறி விடுறதுக்கு. சரி, நீ விடு, நான் பாத்துக்கிறேன். டேய் டேய் கார்த்தி, ஒரு சிக்கல்டா. என்னம்மா விஷயம்? என்னன்னு சொல்லு. அது சிக்கலா இல்லையான்னு நான் சொல்றேன். டேய், ஜோதி கூட சீதா வரல, அந்த சித்ரா வரலாம். சித்ரா வர்றாங்களா? அப்ப அது பெரிய சிக்கல் தான். ரொம்ப கஷ்டம். டேய், என்னடா இப்படி சொல்ற? கஷ்டம் தானே சொன்னேன், முடியாதுன்னு சொன்னா? வெயிட் பண்ணு, வர்றது அரசியல்வாதி பொண்ணுல, ஏதாவது கிரிமினல் தனம் பண்ணி கூட வந்திருக்கோம். அவங்க அப்பனே சமாளிச்சவனா, அதை சமாளிக்கிற பெரிய கஷ்டமா என்ன? வெயிட். வாங்கம்மா. என்னம்மா வேணும்? எங்களோட செயின் ஒன்று கட் ஆயிடுச்சு, அதை சரி செய்யணும். எங்க பார்க்கணும்? கார்த்தி, டேய் ஜோதிடா. எங்க? உள்ள போய் பாருங்கம்மா. அங்கே. சரி, சரிங்க. தேங்க்யூ. இவங்க எங்க இங்க? வா ஜோதி. அத்தை, நீங்க எங்க இங்க? நாங்க கல்யாணத்துக்கு மாங்கல்யம் எடுக்கலான்னு வந்தோமா. இதுக்கு தான் மாமியார் காரி தான் தாலியை கழட்டி கொடுத்து இங்க அனுப்பி வச்சாலோ. ஆமா, நீ என்னம்மா இங்க? அது அம்மாவோட தாலி சரடு பிரிஞ்சிருச்சு, அதை பத்த வச்சுட்டு வர சொன்னாங்க. அதான் நானும் அண்ணியும் வந்தோம். தாலி செய்யணும்.
2 பேரும் சேர்ந்து பிளான் போடுறீங்களா? இருங்கடி, இன்னைக்கு எப்படி இவ கையால நீங்க தாலி எடுக்கிறீங்கன்னு நான் பாக்குறேன். சரி, நீங்க என்னன்னு பாருங்க, நான் அங்க போய் பாக்குறேன். அண்ணி, வாங்க நீ போலாம். அம்மா என்னாச்சுமா? டேய், நான் என் வாழ்க்கையில யாருக்கு கடன் பட்டிருக்கனோ இல்லையோ, சீதாவுக்கு கடன் பட்டிருக்கேன்டா. அவளுக்கு கைமாற நான் என்ன செய்ய போறேன்னு தெரியல. என் வாழ்க்கையை காப்பாத்தினதுல இருந்து இன்னைக்கு உன் கல்யாணம் நடக்கிற வரைக்கும் அவ நிறைய உதவி செஞ்சிருக்காடா. அம்மா, இப்ப நம்ம எமோஷன் ஆகிறதுக்கெல்லாம் நேரம் கிடையாது. உனக்கு இருக்கிற அதே வருத்தம் எனக்கு இருக்கு. அவங்க இவ்வளவு தூரம் போராடுறது எல்லாம் நல்லபடியா நடக்கணுங்கிறதுக்காக தானே. இப்போ ஜோதி எப்படி தாலி டிசைனை செலக்ட் பண்ண வைக்கிறது அதை யோசிக்கணும். புரியுதா? இந்தாங்க. அருந்திருக்கு, கொஞ்சம் ரெடி பண்ணணும். டேய், என்னடா, ஏதாவது ஐடியா பண்ணுடா. இருமா, யோசிக்கிறேன். நாக்கடை வர சட்டுப்புட்டுன்னு எப்படி ஐடியா பண்ண சொல்ற? சார் கூல்ட்ரிங்க் சார். இல்ல வேணாங்க. உனக்கு? வேணாண்டா, வேணாங்க. சிவரை வச்சு டேய், இப்ப எப்படிடா ஜோதியை வச்சு மாங்கல்யம் எடுக்கிறது? சொல்றேன் இரு. டேய், அந்த சித்ரா கூடவே இருக்காளே. கூட இருந்தா தானே. வெயிட் பிரதர், கொஞ்சம் இப்படி வாங்க. அம்மா, கூல் ட்ரிங்க் சாப்பிட்றியா? எதுக்குடா? வாங்கிக்கோ, ஒரு பிளானுக்காக. இப்படி இப்படி. ரொம்ப தேங்க்ஸ் பிரதர். பிரதர், அப்புறம் இன்னொரு சின்ன ஹெல்ப் சார். அங்க பாருங்க, அந்த எல்லோ சாரி கட்டிட்டு 2 பேர் இருக்காங்கல்ல, அவங்களும் எங்க சொந்தக்காரங்க தான். சரிங்க சார். அவங்களுக்கு இந்த கூல் ட்ரிங்க்ஸை கொண்டு போய் கொடுங்க. சரிங்க சார். அம்மா, இந்த பிடி 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 பிடி, ஒரு நிமிஷம் பிடி. இரு வரேன். குட்டீஸ், என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? விளையாடிட்டு இருக்கோம். அப்படியா? உங்களுக்கு மேஜிக்லாம் ரொம்ப பிடிக்குமா? ரொம்ப பிடிக்குமே. செய்ய தெரியுமா? மேஜிக் தானே, பண்ணிட்டா போச்சு. உங்க 2 பேத்துல ஒருத்தர் ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க, அதை நான் இங்க வர வச்சு காட்டுறேன். எனக்கு பெரிய ஃளைட் வேணும், அதுவும் பெருசா. ஜெட் ஏர்வேஸ். ஜெட் ஏர்வேஸா? பயவுல எம்பிட்டு பெருசா கேக்குறேன்னு எங்க போக? வர வர இலவசமா கொடுத்து கொடுத்து சின்ன பிள்ளைய முதற்கொண்டு கெடுத்து வச்சிருக்காங்களே. அங்கிள் என்ன? இங்க வா ராஜா. அவ்வளோ பெரிய ஃப்ளைட் எல்லாம் இந்த கடைக்குள்ள வர வைக்க முடியாதுல்ல. அதனால இந்த ஏதாவது சாக்லேட்டு, பென்சிலு. சாக்லேட்டு? ஓகே, சாக்லேட்டை அண்ணன் மேஜிக்ல வர வைக்கிறேன். ஆனா அதுக்கு நீங்க எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும். என்ன ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லுங்க, சிறப்பா செஞ்சுருவோம். இங்க வா. அங்க பாத்தியா, அங்க ஒரு அங்கிள் ஜூஸ் எடுத்துட்டு போயிட்டு இருக்காருல்ல, அவரு அந்த பக்கமா இருக்கிற எல்லோ சாரி ஆன்டி கிட்ட போகும்போது கொஞ்சம் சீக்கிரம் பண்ணி தர முடியுமா? அவரை தள்ளி விட்டுறணும். சரியா? சிறப்பா செஞ்சுருவோம். ஃபர்ஸ்ட் சாக்லேட், நெக்ஸ்ட் ஜாப். ப்ராமிஸ்? ப்ராமிஸ். இப்ப பாரு. ஆப்ரா டாப்ரா, சாக்லேட் வந்துடு சீசன். உன் பாக்கெட்ல கை விடுறா. என்னது சாக்லேட்? பாத்தியா எப்படி? இந்தா, ஆளுக்கு ஒண்ணு வச்சுக்கோங்க. சரி, சொன்னது ஞாபகம் இருக்கட்டும், மறந்துடக்கூடாது. சரியா? போங்க 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 போங்க. டேய், என்னடா பண்ண? இருமா, அதான் கண்ணு முன்ன நடக்க போதில்ல, பாரு. எவ்வளவு நாள் சார் ஆகும்? 2 நாள் ஆகுமா? டேய், அவங்களுக்கு கூல் ட்ரிங்க்ஸ் கொடுக்கறதா உன்னோட பிளானா? இருமா, அவசரப்படாத. டேய், சூப்பர் பிளான்டா. ஐ அம் சாரி மேடம். யோ, அறிவிருக்காயா? சாரி மேடம். எப்படி என் மேல கொட்டுவ? சாரி மேடம், தெரியாம கொட்டிருச்சு. யாரோ தள்ளி விட்ட மாதிரி இருந்துச்சு மேடம். இப்ப சித்ரா எப்படி டென்ஷன்ல திட்டுது பாரு. சூப்பர்டா. நீ செஞ்சுட்டு மத்தவங்க மேல பழி போடுறியா?
உன்னையெல்லாம் ஐயோ அண்ணி அண்ணி இருங்க. அவர்தான் தெரியாம கொட்டிடுச்சுன்னு சொல்றாருல்ல. நீ சும்மாரு ஜோதி. இந்த மாதிரி ஆளுங்களை எல்லாம் சும்மா விடக்கூடாது. கூல் ட்ரிங்க்ஸ் பட்ட கரை போகலனா இந்த புடவையே வேஸ்ட் ஆயிடும். சரி அண்ணி விடுங்க. என்னடா இன்னும் வலவலன்னு பேசிக்கிட்டே இருக்கா? அம்மா. போக வேண்டியதுதானே அவ. அவ கொட்டி தீத்துட்டு தான் போவா. ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணு. இது கூட தெரியாதவன் எதுக்கு வேலைக்கு வரணும்? தெரியாம வேண்டாம். மேடம். இந்த மாதிரி ஆளுங்க எல்லாம் எதுக்கு சார் வேலைக்கு வச்சுக்கிறீங்க? கூல் ட்ரிங்க்ஸ் கூட ஒழுங்கா கொடுக்க தெரியாம மேல கொட்டிட்டான். யோ அறிவு இருக்காயா உனக்கு? இப்படியா கஸ்டமரை கவனிப்ப? ஒர்க் அவுட் ஆகுது. சாரி மேடம், ரெஸ்ட் ரூம் வேணா அங்க இருக்கு, போய் வாஷ் பண்ணிக்கோங்க மேடம். அது எனக்கு தெரியாதா? இருங்க வந்து உங்களுக்கு இருக்கு. யோ ச்சே. போயா அந்த பக்கம். அம்மா 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 போ 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 போ. ஜோதி தனியா இருக்கு. போ போறேன், போ போறேன். போ. ஏய் ஜோதி, வா வா வா. அத்தை எங்க கூப்பிடுறீங்க? தாலி எடுக்கதான். அத்தை நான் தாலி எடுத்து கொடுக்கறத அண்ணி பார்த்தாங்கன்னா என்ன கொன்றுவாங்க. ஏய், அவ வரத்துக்கு இன்னும் 15 நிமிஷத்துக்கு மேல ஆகும். நீ வா. அத்தை வேணாம் அத்தை, அண்ணி இருக்காங்க. என்னத்த நீங்க? சொன்னா கேளு. வா ஜோதி, வா. அத்தை வா. அத்தை வா 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 ஜோதி. வா உட்காரு உட்காரு. தம்பி, அந்த மாங்கல்ய மாடல்லாம் கொஞ்சம் எடுத்து அம்மா காமிங்க. நீ உட்காருமா. நீ செலக்ட் பண்ணி கொடு. தம்பி தாலி டிசைன் காட்டுங்கப்பா. பாருங்க. இந்தா ஜோதி பாரு பாரு பாரு. செலக்ட் பண்ணு, பண்ணு. பிடி கையில வச்சு பாரு. இதுல உள்ளதுல ஏதாவது ஓகேவா? பிடிச்சிருக்கா? அது வேணாமா? சரி சரி, அது கொடுங்க, கொடுங்க. அம்மா இதுல உள்ளது எதுவும் பிடிக்கலன்னு நினைக்கிறேன். அதுல உள்ளது ஏதாவது ஜோதி ஓகே பண்ணு. இந்தா, இதுல செலக்ட் பண்ணு. பொறுமையா செலக்ட் பண்ணு ஜோதி. பொறுமையா பொறுமையா பாரு. இல்ல பொறுமையா பாருன்னு சொன்னேன். என்ன ஜோதி? இல்ல பதறாத. நானும் பார்த்துட்டு இருந்தேன் எந்த டிசைன் செலக்ட் பண்றேன்னு. இது ஓகேவா? அத்தை இத பாருங்க. பிடிச்சிருக்கா? உனக்கு இது ரொம்ப பொருத்தமா இருக்கும் ஜோதி. அத்தை இது எனக்கு எப்படி? தாலி கட்டிக்க போற பொண்ணுக்கு பொருத்தமா இருக்கும்னு சொல்ல வந்தேன். டேய் கார்த்தி, இந்த தாலி உனக்கு பிடிச்சிருக்காடா? என்னம்மா நீ? ஜோதிக்கு பிடிச்சிருந்தா எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரிதான். நானா கழுத்துல மாட்டிட்டு இருக்க போறேன்? இல்ல இல்ல, உனக்கு கலர் ரசனை ஜாஸ்தி இல்ல, அதனால நல்லா எடுப்பேன்னு சொன்னேன். அம்மா இதை பில் பண்ணிருக்கா? ஆமாமா பண்ணிடு. இரு ஜோதி, இதை பில் பண்ணிரு. பிரதர் சொன்னாங்க, இதை பில் பண்ணிருங்க. ஓகே. ஜோதி யாரு? வாங்க சித்ராக்கா. உன்கிட்ட பேச வரல. இதுக்கு தான் நீங்க பிளான் பண்ணி வந்தியா? இல்ல நீ நான் ஏதோ போதும், எதுவும் பேசாத. வா வீட்டுக்கு. வீட்ல இருக்கடி உனக்கு கச்சேரி. சித்ராக்கா என்னது? வா ஜோதி, ஜோதிமா. கார்த்தி, இவளுக்கு ஏன்டா இந்த புத்தி? இந்த கல்யாணம் நடக்கிறதுல இவளுக்கு என்ன பிரச்சனை? இந்த குதி குதிக்கிறா? நான் எதுக்கா உனக்கு ஹெல்ப் பண்றேன்? என்னடா கேள்வி இது? நீ ஏன் பையன், அம்மா ஆசைய நிறைவேத்துற. அதேதான், அந்த பொண்ணு அவங்க அப்பா பொய்யமலி ஆசைய நிறைவேற்றுது, அவ்வளவுதான். எது எப்படியோட ஜோதி கையால தாலி எடுத்தாச்சு. அதே மாதிரி எந்த பிரச்சனையும் இல்லாம இந்த கல்யாணமும் நடந்துருச்சுன்னா
எனக்கு ரொம்ப சந்தோஷம்டா. நடக்கும்.